வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி 36 படகுகளை வாங்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழை இம்மாதம் தொடங்க உள்ளது. இதற்காக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் சமீபத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக மழை தேங்கும் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அங்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி 36 படகுகளை வாங்கியுள்ளது. ஒருவேளை மழை இயல்பை விட அதிகமாக பொழிந்தால் தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்களை மீட்க படகு தேவைப்படும் என்பதால் மாநகராட்சி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக 3வது மண்டலத்துக்கு ஒரு படகும் 14வது மண்டலத்துக்கு 3 படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அடுத்தடுத்த மண்டலங்களுக்கு படகுகளை வழங்கும் பணி நடைபெற்றது. மும்பை பெங்களூரு இடையிலான ஐஎஸ்எல் கால்பந்து தொடரின் லீக் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மும்பையில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகள் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் பெரிதாக பலன் அளிக்கவில்லை. தொடர்ந்து பரபரப்பாக நடைபெற்ற இரண்டாம் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்க தீவிர முயற்சி எடுத்தனர். இருப்பினும் ஒரு கோல் கூட ஆட்ட நேர முடிவில் அடிக்கப்படவில்லை. இதனால் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. 13 அணிகள் மோதும் 13வது ஐஎஸ்எல் தொடரின் புள்ளி பட்டியலில் பெங்களூரு அணி முதல் இடத்திலும் மும்பை அணி 11வது இடத்திலும் உள்ளன. இன்று இரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிஷா எஃப்சி மற்றும் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இன்ஸ்டாவில் நிகழ்ச்சியான பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். சமீபத்தில் ஹர்திக் பாண்டியா தனது மனைவி நட்டாசா ஸ்டான்கோவிக்கை விவாகரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதன் பிறகு தனது தாய் நாடான செர்பியாவுக்கு நட்டாசா தனது மகனுடன் சென்றுவிட்டார். தற்போது மீண்டும் மகனுடன் நட்டாசா இந்தியா திரும்பியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் ஹர்திக் தன் மகனையும் அங்கு அழைத்துச் சென்றுள்ளார். இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ள பாண்டியா தனது மிகப்பெரிய உந்து சக்தி என குறிப்பிட்டுள்ளார். வரும் 6ஆம் தேதி வங்கதேச அணிக்கு எதிராக தொடங்க உள்ள T20 தொடரில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க உள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி விளையாடுவது சந்தேகம் என செய்திகள் வெளியானதற்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏன் இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படுகின்றன என எக்ஸ் தளத்தில் அவர் கேள்வி எழுப்பினார். பார்டர் கவாஸ்கர் தொடரில் விளையாடப் போவதில்லை என்று தானோ பிசிசியோ சொல்லவில்லை என்று முகமது ஷமி தெரிவித்திருக்கிறார். முழு உடல் தகுதியை பெற கடினமாக உழைத்து வருவதாகவும் வதந்திகளை கிரிக்கெட் ரசிகர்கள் நம்ப வேண்டாம் எனவும் ஷமி கேட்டுக் கொண்டார். தவறான செய்திகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். தேசிய கொடியை கையில் வைத்துக் கொண்டே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் காலணிகளை காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் அகற்றியது சர்ச்சையாகியுள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி பெங்களூருவில் உள்ள காந்தி பவனில் சித்தராமையா மரியாதை செலுத்த சென்றார். அப்போது தேசிய கொடியை வைத்திருந்த காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் சித்தராமையாவின் காலணிகளை அகற்றினார். இதனை கண்ட மற்றொரு தொண்டர் உடனடியாக அவரது கையில் இருந்த தேசிய கொடியை வாங்கிக் கொண்டார். தேசிய கொடியையும் காந்தியின் கொள்கைகளையும் சித்தராமையா அவமதித்து விட்டதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஷஷாத் பூனாவாலா குற்றஞ்சாட்டினார். பிரபல தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் தான் நடத்தி வந்த ஜன் சுராஜ் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரசாந்த் கிஷோர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்கப் போவதாகவும் மது விற்பனையை அனுமதிப்பது மூலம் கிடைக்கும் 5 லட்சம் கோடி ரூபாய் மூலம் இது சாத்தியமாகும் என்றும் தெரிவித்தார். மதுவிலக்கை கொண்டு வந்தது மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரசாந்த் கிஷோர் கடந்த 2 ஆண்டுகளில் பீகாரில் 3000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டு மக்களை நேரில் சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இவரது ஜன் சுராஜ் கட்சி வரும் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்துக்கள் ஆதிவாசிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஹசாரிபாக்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி அரசு தனது அரசியல் ஆதாயங்களுக்காக ஊடுருவல்காரர்களை அனுமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதன் மூலம் மாநிலத்தின் பாரம்பரியம் அடையாளமே கேள்விக்குறியாவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மண்ணையும் அதன் மக்களையும் அவர்களுக்கான உணவுகளையும் பாதுகாக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் பிரதமர் பேசினார். பிரதமர் மோடி ஒரே வாரத்தில் 2வது முறையாக ஜார்க்கண்ட் செல்வதும் அம்மாநிலத்தில் வரும் ஜனவரி மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
மகாத்மா காந்தி உயிருடன் இருந்திருந்தால் ஏழைகளின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்க அவர் அனுமதித்திருப்பாரா என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், காந்தி உயிருடன் இருந்திருந்தால் மோடியின் அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பார் என காந்தியின் குடும்ப நபர் ஒருவர் வெளியிட்டிருந்த அறிக்கையை பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். சாதி மதங்களை கடந்து திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர்கள் மீதான தாக்குதல்களை காந்தி அங்கீகரித்திருப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ள ப. சிதம்பரம், ஆக்கிரமிப்பு என கூறி ஏழைகளின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்க காந்தி ஒப்புதல் கொடுத்திருப்பாரா என்றும் வினவியுள்ளார். விரும்பாத மக்கள் மீது பொது சிவில் சட்டத்தை திணிக்க காந்தி ஒப்புதல் கொடுத்திருப்பாரா என்றும், மக்களுக்கு இடையில் சமத்துவமின்மையை ஏற்படுத்தும் கொள்கைகளை கொண்டுவர காந்தி ஏற்றிருப்பாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அந்தஸ்தை யூனியன் பிரதேசமாக குறைக்க அவர் ஒப்புதல் அளித்திருப்பாரா என்று வினவிய ப. சிதம்பரம், இது தொடர்பான பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதாகவும் குறிப்பிட்டார். திருப்பதி லட்டு பிரசாத சர்ச்சை குறித்து 11 நாட்கள் விரதம் மேற்கொண்ட ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அவரது மகள்களான ஆத்யா, பொலினா அஞ்சனி கொனிடேலா ஆகியோரும் கோயிலில் வழிபாடு செய்தனர். முன்னதாக பவன் கல்யாணின் இளைய மகளான பொலினா அஞ்சனி கொனிடேலா கோயிலுக்குள் செல்வதற்கு முன்பு வெங்கடேஸ்வரா பெருமாள் மீது தாம் நம்பிக்கை கொண்டவர் என்று உத்தரவாதம் அளித்து திருக்கோயில் கையேட்டில் கையெழுத்திட்டார். பொலினா அஞ்சனி கொனிடேலா இந்து மதத்தை சேராதவர் என்பதால் திருப்பதி கோயிலுக்குள் செல்வதற்கு முன்னதாக அவரிடம் இருந்து உத்தரவாதம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்கான நெய்யில் கலப்படம் செய்யப்பட்ட விவகாரத்திற்கு பிராய்ச்சித்தம் செய்யும் விதமாகவும் சனாதன தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுதலுடனும் பவன் கல்யாண் விரதத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது திருப்பதியில் அவர் சாமி தரிசனம் செய்துள்ளார். அவருடன் தெலுங்கு திரையியக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ், கலை இயக்குனர் ஆனந்த் சாய் ஆகியோரும் தரிசனம் செய்தனர். கடிகாரம் சின்னத்தை தனது கட்சிக்கு ஒதுக்க கோரி சரத்பவார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மகாராஷ்டிர சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சரத்பவார் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்தார். அதில் கடந்த 25 ஆண்டுகள் தனது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னமாக இருந்த கடிகாரம் சின்னத்தை தனக்கு ஒதுக்க வேண்டும் எனவும், வேறு சின்னத்தை அஜித் பவாருக்கு ஒதுக்கிட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கடந்த 2023 ஜூலையில் மகாராஷ்டிராவில் பிரதான எதிர்க்கட்சியான சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது. அஜித் பவார் தன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலருடன் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளித்து துணை முதலமைச்சராகினார். சென்னையில் ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் 4 கோடி ரூபாயை ஃபெடெக்ஸ் நிறுவனம் பெயரில் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் 72 வயதான ஓய்வு பெற்ற பொறியாளர் தனது 4 கோடியே 67 லட்சம் ரூபாய் பணத்தை செல்போன் மூலம் பேசி ஒரு கும்பல் மோசடி செய்ததாக புகார் கொடுத்தார். மும்பை காவல்துறை போல பேசி சுங்கத்துறையில் தனது பெயர் கொண்ட கொரியரில் போதைப் பொருட்கள், ஹவாலா பணம் இருப்பதாகவும், விசாரணைக்காக வங்கி கணக்கில் உள்ள பணத்தை ஆர்பிஐக்கு மாற்ற வேண்டும் என மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதனை நம்பி 4 கோடியே 67 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிய பிறகு அழைப்பு துண்டிக்கப்பட்டது என்றும் அவர் புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செல்போன் எண்கள், வங்கி கணக்குகள், மெயில் ஆகியவற்றை வைத்து மோசடி செய்த 13 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். மோசடி செய்யப்பட்ட பணம் ஹவாலா பணமாக மாற்றப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 53 லட்சம் ரூபாய் பணம், செல்போன்கள், லேப்டாப்கள் மற்றும் வங்கி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே பொதுமக்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும், மோசடி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரபல நட்சத்திர ஜோடியான சமந்தா, நாக சைத்தன்யாவின் மனமுறிவுக்கு தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் கே. சந்திரசேகர ராவின் மகன் KT ராமாராவ் தான் காரணம் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா குற்றம் சாட்டியுள்ளார். ரசிகர்களின் மனம் கவர்ந்த சமந்தா, நாக சைத்தன்யா ஜோடி யாரும் எதிர்பாராத விதமாக பிரிந்துவிட்டனர். இது நடந்து பல மாதங்களான நிலையில் இந்த ஜோடியின் பிரிவுக்கு தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரின் மகனும் முன்னாள் அமைச்சருமான KT ராமாராவ் தான் காரணம் என்றும் தற்போதைய வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா குற்றம் சாட்டியுள்ளார். சமந்தா மீது ராமாராவ் மையல் கொண்டதாகவும், அவரது ஆசைக்கு இணங்குமாறு நாகார்ஜுனாவின் குடும்பமே வற்புறுத்தியதாகவும் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார்.
இதை ஏற்காத சமந்தா நாக சைத்தன்யாவை பிரிந்துவிட்டதாகவும் சுரேகா தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த கருத்துக்கு நாக சைத்தன்யாவின் தந்தையும் பிரபல நடிகருமான நாகார்ஜுனா கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக திரை நட்சத்திரங்களை இழுக்க வேண்டாம் என்று காட்டமாக தெரிவித்துள்ள அவர், அமைச்சர் கொண்டா சுரேகா தனது கருத்துக்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனது விவகாரத்தில் எந்தவித அரசியல் சதியும் இல்லை, பரஸ்பர சம்மதத்துடனும் இணக்கமான சூழலிலும் தான் விவாகரத்து நடந்ததாக நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். ரசிகர்களின் மனம் கவர்ந்த சமந்தா நாக சைத்தன்யா ஜோடி யாரும் எதிர்பாராத விதமாக பிரிந்துவிட்டனர். இது நடந்து பல மாதங்கள் ஆன நிலையில் இந்த ஜோடியின் பிரிவுக்கு தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரின் மகனும் முன்னாள் அமைச்சருமான KT ராமாராவ் தான் காரணம் என்று தற்போதைய வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா குற்றம் சாட்டினார். தன்னை சிறுமைப்படுத்த வேண்டாம் எனவும் தனிநபர்களின் தனியுரிமைக்கு நீங்கள் பொறுப்பாகவும் மரியாதையுடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாகவும் சமந்தா வலியுறுத்தியுள்ளார். மேலும் தான் எப்போதும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவள், தயவு செய்து எனது பெயரை அரசியல் சண்டைகளிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டு பேசியுள்ளார். சமந்தாவின் விவாகரத்து தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் கொண்டா சுரேகாவுக்கு KT ராமாராவ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அமைச்சர் பதவியை கொண்டா சுரேகா தவறாக பயன்படுத்தியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகன் KT ராமாராவ் அனுப்பிய அவதூறு நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு மற்றொரு பெண் குறித்து தவறான கருத்துக்களை கொண்டா சுரேகா பேசியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். எந்த அடிப்படை ஆதாரமும் இன்றி அமைச்சர் பேசியதை சாதாரண மக்கள் உண்மை என நம்பக்கூடும் என தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பலமுறை இதுபோன்ற சுரேகா ஆதாரமின்றி தரக்குறைவாக பேச்சுகளை பேசியுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். தன்னை பற்றி அவதூறாக பேசிய கருத்துக்களை அமைச்சர் கொண்டா சுரேகா திரும்பப் பெற வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் KT ராமாராவ் நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். கம்போடியாவில் பாரம்பரிய திருவிழாவின் நிறைவாக நடைபெற்ற எருமை பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இரண்டு வார திருவிழாவின் இறுதி நாளில் இந்த பந்தயம் நடத்தப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட எருமைகள் மீது வீரர்கள் அமர்ந்து கொண்டு பந்தயத்தில் பங்கேற்றனர். கையில் குச்சியை வைத்துக் கொண்டு இளையர்கள் எருமையை வேகமாக ஓட்டிச் செல்வதை சாலையின் இருபுறமும் நின்று மக்கள் ரசித்தனர். திருவிழாவையொட்டி அங்குள்ள கோயிலில் உணவுகள் படைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. பெருநகர சென்னை காவல்துறையின் பரங்கிமலை மண்டலத்தின் துணை ஆணையராக இருந்த IPS அதிகாரி சுதாகர் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை காவல் கண்காணிப்பாளராக இருந்த IPS அதிகாரி பிரபாகர் தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் மத்திய குற்றப்பிரிவின் துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து பரங்கிமலை மண்டலத்தின் துணை ஆணையராக திருவல்லிக்கேணி மண்டல துணை ஆணையர் செல்வநாகரத்தினம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து திருவல்லிக்கேணி மண்டல துணை ஆணையராக மூத்த IPS அதிகாரி சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். நிறுவனம் தனது UPI செயலியை விளம்பரப்படுத்தும் நோக்கில் பெங்களூருவில் ₹1 கொடுத்து ஆட்டோவில் செல்லலாம் என அறிவித்துள்ளது. இந்நிறுவனத்தின் பிக் பில்லியன் டே விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் பிளிப்கார்ட்டின் UPI செயலியை பயன்படுத்தும் பெங்களூரு வாசிகளுக்கு இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது UPI செயலியை விளம்பரப்படுத்த உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்களுடன் இணைந்து இந்த சலுகையை வழங்கும் உத்தியை பிளிப்கார்ட் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்த ₹1 சவாரி சலுகையை பீக் ஹவர்ஸில் பலரும் பயன்படுத்திக் கொண்டனர். இந்த சவாரிக்கு முன்பதிவு செய்ய பிளிப்கார்ட் நிறுவனம் முக்கிய இடங்களில் ஸ்டால்களை அமைத்து மக்களுக்கு உதவியது. இந்த ₹1 சவாரி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நடப்பு நிதியாண்டில் 600 புதிய கிளைகளை திறக்க உள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் தற்போது வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதிகளில் கிளைகள் தொடங்க திட்டமிட்டு வருவதாக SBIயின் தலைவர் CS செட்டி தெரிவித்துள்ளார். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி கடந்த நிதியாண்டில் 137 கிளைகளை தொடங்கியிருந்தது. இதில் கிராமப்புறங்களில் 59 கிளைகள் தொடங்கப்பட்டன. முன்னதாக நடப்பாண்டில் நாடு முழுவதும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு 22,542 கிளைகள் மற்றும் 65,000 ATM மையங்களும் உள்ளன. 50 கோடி வாடிக்கையாளர்களுடன் ஒவ்வொரு இந்தியருக்கும் வங்கிச் சேவையை வழங்குவதில் பெருமை கொள்வதாக SBIயின் தலைவர் CS செட்டி தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காலை முதலை செய்தித்தாள் வாசிப்பது, தொலைக்காட்சி பார்ப்பது, ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது என ரஜினி தனது வழக்கமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது.
சில நாட்களுக்கு முன்பு திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார். இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் லேசான வீக்கம் ஏற்பட்டது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அறுவை சிகிச்சையின்றி ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு வீக்கம் சரி செய்யப்பட்டது. ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதால் நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுபட்ட தகுதியுள்ள மகளிருக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கனிமொழி பேசுகையில் மகளிர் உரிமை தொகை மற்றும் 100 நாள் திட்ட வேலைவாய்ப்பு தொடர்பாக தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் நிதி வந்தவுடன் நிச்சயமாக 100 நாள் திட்டப்பணிகள் கிராம மக்களுக்கு தரப்படும் என தெரிவித்தார். ஒன்றிய அரசாங்கம் தான் அதற்கான நிதியை தர வேண்டும். அது இன்னும் வரல. வந்தவுடன் நிச்சயமாக 100 நாள் வேலை தரப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எவ்வளவு வேலை தர முடியுமோ நிச்சயமாக அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களுக்காக செய்து தர வேண்டும் என்பதை அங்கே அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்ந்து அரசு சட்டக் கல்லூரிகளில் நிரந்தரமாக பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை மூடிவிடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இணை பேராசிரியர் பணிக்கு நேரடி நியமனங்கள் மேற்கொள்ள கோரி வசந்தகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். 6 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்தா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டக்கல்வி இயக்குநர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் 15 அரசு சட்டக் கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட 20 இணை பேராசிரியர் பணியிடங்களில் 19 பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், மொத்தமுள்ள 206 உதவி பேராசிரியர் பணியிடங்களில் 70 இடங்கள் காலியாக உள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டறிந்த நீதிபதி அரசு சட்டக் கல்லூரிகளில் அதிக காலி இடங்கள் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். உதவி மற்றும் இணை பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் மாணவர்களுக்கு முறையான சட்டக்கல்வி வழங்க முடியும் என எதிர்பார்க்க முடியாது எனவும் தெரிவித்தார். முறையான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்க முடியாவிட்டால் சட்டக் கல்லூரிகளை மூடிவிடுவது நல்லது என்று காட்டமாக கூறிய நீதிபதி பட்டு தேவானந்தா காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக வரும் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சட்டத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டார். சாதி வன்கொடுமையில் ஈடுபடும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊராட்சி மன்ற பெண் தலைவர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாக நுழைவு வாயில் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆனாங்கூர் ஊராட்சியில் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் சங்கீதா என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். துணைத் தலைவர் சித்ரா, அவரது கணவர் மற்றும் திமுக கிளை செயலாளர் ஆகியோர் இவரை பணி செய்ய விடாமல் தொடர்ந்து இடையூறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலியில் அமரவிடாமல் தடுத்து ஊராட்சி நிர்வாகம் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ள விடாமல் தடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தன்னை அவமரியாதையாக, தரக்குறைவாக, ஆபாசமான வார்த்தைகளால் அவர்கள் பேசியதாகவும் சங்கீதா புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற போதும் தன்னை அவமதித்ததாக குற்றஞ்சாட்டி தர்ணாவில் ஈடுபட்டார். தொடர்ந்து காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர் போராட்டத்தை கைவிட்டார். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் மேலும் சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது தெரியவந்தது. வழக்கில் போலி பயிற்சியாளர் சிவராமன், பள்ளி தாளாளர், பள்ளி முதல்வர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் எலிப்பசை சாப்பிட்ட சிவராமன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு தொடர்பாக விசாரணையை விரிவுபடுத்தியுள்ள காவல்துறையினர் தற்போது காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ரவி என்பவரை கைது செய்துள்ளனர். சிவராமனின் நண்பரான ரவி பாலியல் குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் 19 பேரை காவல்துறையினர் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலின் கொக்கி உடைந்து பெட்டிகள் தனித்தனியே கலன்றதால் கும்மிடிப்பூண்டி சென்னை இடையேயான ரயில் சேவை 2 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தெலுங்கானாவிலிருந்து அரிசி ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் மயிலாடுதுறை நோக்கி வந்தது. மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது எஞ்சினுக்கு அடுத்த பெட்டியில் இருந்த இணைப்பு கொக்கி உடைந்து பெட்டிகள் தனியாக கலன்றன. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்தினார். தொடர்ந்து ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட புறநகர் ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆங்காங்கே நின்றன. இதனைத் தொடர்ந்து பாதை சீராக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தை சீரமைக்க கோரி எம்பி விஜயவசந்த் தலைமையில் காங்கிரசார் ஒருவரும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்றொருவரும் பாலத்தின் நுழைவாயில் முன்பு நாதாகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்த்தாண்டம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தில் பம்மம் பகுதியில் 6 மாதங்களுக்கு முன்பு உடைப்பு ஏற்பட்டது. 1 மாதம் மேற்கொண்ட பணிகளுக்கு பிறகு தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் பாலத்தை மூடி சரி செய்தனர். தற்போது ஏற்கனவே உடைப்பு ஏற்பட்ட பகுதிக்கு அருகே ஒரு உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அந்த பாலம் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் விஜயவசந்த் அங்கு எம்பியாக இருந்து வரும் நிலையில் மேம்பாலத்தை சீரமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் செல்லும் ரோப்கார் சேவை வரும் 7ஆம் தேதி முதல் 40 நாட்கள் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. முருகனின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இங்கு பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ரோப்கார் சேவை உள்ளது. இந்த கார் சேவை மாதத்திற்கு 1 நாளும் ஆண்டிற்கு 1 மாதமும் பராமரிப்பிற்காக நிறுத்தப்படும். தற்போது ரோப்கார் மேல்தளத்தில் புதிய கம்பிவடம், உருளைகள் பொருத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்கள் படிப்பாதை, யானை பாதை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவத்திற்காக அங்காளம்மன் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருள நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரும்பும் திசையெங்கும் பக்தர்கள் காட்சியளிக்க தேங்காய் தீபம், நெய் தீபம் ஏற்றி அங்காளம்மனை வழிபட்டனர். புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் மேல்மலையனூருக்கு திரண்டனர். பாதுகாப்பு பணியில் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற்று குணமடைய வேண்டும் என நடிகர் சத்யராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ரஜினிகாந்த் குணமடைந்து விரைவில் பணிகளில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரஜினி சார் அவர்கள் விரைவில் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும், பணிகளில் பங்கேற்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். லப்பர் பந்து படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்துவிற்கு தங்கச் செயினை நடிகர் ஹரிஷ் கல்யாண் பரிசளித்துள்ளார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கியுள்ள லப்பர் பந்து படத்தில் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் மைய கதாபாத்திரமாக நடித்துள்ளனர். கிரிக்கெட்டை மையமாக வைத்து குடும்ப படமாகவும் இது உருவாகியுள்ளதால் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்துள்ளது. குறிப்பாக படத்தில் பயன்படுத்தப்பட்ட நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் பாடல் படத்தின் வெற்றிக்கு கூடுதல் பங்காற்றியுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி 36 படகுகளை வாங்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழை இம்மாதம் தொடங்க உள்ளது. இதற்காக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் சமீபத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக மழை தேங்கும் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அங்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மாநிலம் முழுவதும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சி 36 படகுகளை வாங்கியுள்ளது. ஒருவேளை மழை இயல்பை விட அதிகமாக பொழிந்தால்
தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்களை மீட்க படகு தேவைப்படும் என்பதால் மாநகராட்சி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக 3வது மண்டலத்துக்கு 1 படகும் 14வது மண்டலத்துக்கு 3 படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அடுத்தடுத்த மண்டலங்களுக்கு படகுகளை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஈஷா யோகா மையத்தில் நடத்தப்பட்ட 2 நாள் விசாரணை நிறைவு பெற்றதாகவும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் கோவை எஸ்பி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஈஷா மையத்தில் நடந்த 2வது நாள் சோதனைக்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். இது வரைக்கும் இங்கே மேலே உள்ள கிரிமினல் கேசஸ் எல்லாமே எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கேசஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். அதில் 2-3 கேஸ் ஸ்பெசிஃபிக்கான கேசஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் நான் சப்மிட் பண்ணுவோம். ஏன்னா 2 நாள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் விசாரணை போதுமானதாக இருந்தது சார் 2 நாட்கள்? வி ஹவ் ட்ரைட். 2 நாளில் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. வெளிநாட்டை சேர்ந்தவர் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. அவங்க பற்றின டீட்டெயிலாம் சார் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே டீட்டெயில்ஸ். ஆமாம், இது இப்போ ரிப்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு 4th அன்னைக்கு வில் சப்மிட் தி ரிப்போர்ட். தன்பாத் ஐஐடியில் ஏழ்மை காரணமாக பிடெக் படிப்பில் சேர முடியாமல் தவித்த இளைஞரின் முழு கல்வி கட்டணத்தையும் ஏற்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கிறார். அம்மாநிலத்தின் முஷாஃபர் நகரைச் சேர்ந்த மாணவர் அதுல்குமார் JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பட்டியலினத்தைச் சேர்ந்த அவருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் ஐஐடியில் கல்வி பயில இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் சேர்க்கை கட்டணமான 17,500 ரூபாயை அவரால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்த முடியாமல் போனது. இதனால் ஐஐடியில் பயிலும் வாய்ப்பை அதுல்குமார் இழந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தை நாடிய அதுலுக்கு ஐஐடி தன்பாத்தில் இடம் அளிக்க தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் முழு கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கிறார். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை சமூக நலத்துறை அமைச்சர் ஆசிம் எடுத்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஆர்ஜி ஹர் மருத்துவமனை பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை மையப்படுத்தி கங்கை ஆற்றில் அகல் விளக்கு ஏற்றப்பட்டது. நீதி வேண்டும், வழக்கில் வெளிச்சம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மருத்துவர்கள் நீண்ட வரிசையில் அகல் விளக்கை ஏற்றினர். நவராத்திரி தொடங்கியதையொட்டி துர்க்கை வழிபாடு களைகட்டும் வட மாநிலத்தில் பாலியல் வன்முறை கொலை விவகாரத்தில் நீதி வேண்டி கோயிலுக்கு வந்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. சர்வதேச ஹாக்கி போட்டிகளில் இருந்து விலக இந்திய ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ் முடிவு செய்துள்ளார். ஹாக்கி போட்டிகளில் விளையாடுவதில் இருந்து விலக விரும்புவதாகவும் இளம் வீரர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் இந்திய ஹாக்கி சங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் ஹாக்கி இந்திய லீக் ஆட்டங்களுக்கான வீரர்களின் ஏலத்தில் இருந்தும் அவர் விலகியுள்ளார். வரும் தலைமுறையினருக்கு வழிவிட விரும்புவதாகவும் அவர்களுக்கு தீவிர பயிற்சி அளிப்பதே தனது நோக்கம் என்றும் ஸ்ரீஜேஷ் கூறியுள்ளார். கிரிக்கெட்டில் எல்லா போட்டிகளும் முக்கியமானதுதான் என்றாலும் பாகிஸ்தான் உடனானது ரசிகர்களுக்கு உணர்வுபூர்வமானது என இந்திய பெண்கள் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தெரிவித்துள்ளார். T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டி இன்று தொடங்கும் நிலையில் தங்களுடைய 100% ஆட்டத்திறனை வெளிப்படுத்துவோம் என்று அவர் உறுதியை வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி அக்டோபர் 6ஆம் தேதி துபாயில் நடைபெறும் நிலையில் அது ரசிகர்களின் உணர்வுகளை பற்றியது என மந்தனா கூறியுள்ளார். பகல் நேரத்தில் நடைபெறும் போட்டி என்பதால் வெப்பநிலையால் சவால் அதிகம் என்றும், ஆனால் இந்தியாவுக்காக விளையாடும் போது எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது என குறிப்பிட்டுள்ளார். எத்தகைய சூழலுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் மந்தனா பதிவு செய்துள்ளார். நடப்பாண்டின் கடைசி சூரிய கிரகணம் தென் அமெரிக்க நாடுகளில் தெரிந்தது. ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் வளைய சூரிய கிரகணத்தை பசிபிக் பெருங்கடல், தெற்கு சிலி, தெற்கு அர்ஜென்டினா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் கண்டு ரசித்தனர். இந்திய நேரப்படி நேற்றிரவு 9:13 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:17 மணி வரை இந்த அதிசய நிகழ்வு நடந்தது. சந்திரன் நேரடியாக சூரியனுக்கு முன்னால் செல்லும்போது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நிகழ்கிறது. சூரியனின் மேற்பரப்பை முழுவதுமாக நிலவால் மறைக்க முடியாது என்பதால் வானில் நெருப்பு வளையம் போன்று தோன்றும். ஈஸ்டர் தீவில் இந்த நிகழ்வை தெளிவாக பார்க்க முடியும் என ஆய்வாளர்கள் கூறியிருந்ததால் அங்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஹிமாச்சல பிரதேசத்தில் விமான விபத்தில் காணாமல் போன 4 ராணுவ வீரர்களின் உடல் பாகங்கள் சுமார் 56 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்டுள்ளன.
1968ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி இந்திய ராணுவ வீரர்கள் பயணித்த விமானம் ரோத்தாங் கணவாய் பகுதியில் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணித்த பலரின் நிலை தெரியாமல் போன நிலையில் 1800 அடி உயர பனிமலையில் வேறொரு பணிக்காக கடந்த வாரம் சிலர் சென்றுள்ளனர். அப்போது 56 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன ராணுவ வீரர்கள் 4 பேரின் உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் 2 கேரளாவைச் சேர்ந்தவர்கள், மற்றொருவர் நாராயண் சிங். அவரது மனைவி 2011ஆம் ஆண்டு உயிரிழக்கும் வரை நாராயண் உடலுக்காக கண்ணீரோடு காத்திருந்ததாக அவரது மகன் வேதனையுடன் பதிவு செய்துள்ளார். மீட்கப்பட்டவர்களின் உடல் பாகங்கள் ராணுவ மரியாதையுடன் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாருதி சுசுகி நிறுவனத்தின் உள்நாட்டு வாகன விற்பனை சென்ற மாதத்தில் 4% சரிந்து 1,44,962 குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் மாருதி சுசுகியின் வாகன விற்பனை 1,50,812 இருந்தது. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனத்தின் வாகன விற்பனை 6% குறைந்து 51,101 உயர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் வாகன விற்பனை 8% குறைந்து 41,063 சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் மொத்த விற்பனை செப்டம்பரில் 24%, டொயோட்டா கிர்லோஸ்கர் இந்தியா நிறுவனத்தின் வாகன விற்பனை 1%, கியா இந்தியா நிறுவனத்தின் வாகன விற்பனை 17% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பஜாஜ் ஆட்டோ, ஹோண்டா மோட்டார் சைக்கிள் ஆகிய நிறுவனங்களின் இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. ஜப்பான் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட பாண்டா ஜோடி மீண்டும் சொந்த நாடான சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்நிலையில் சீனாவிலிருந்து ஷின்ஷின் மற்றும் ரீரி ஆகிய 2 பாண்டா கரடிகள் ஜப்பானின் ஊனோ விலங்கியல் பூங்காவுக்கு கொண்டுவரப்பட்டன. மேலும் 2 பாண்டா கரடிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஆனால் 2 கரடிகளும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவற்றை மீண்டும் சீனாவுக்கு அனுப்ப விலங்கியல் பூங்கா நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி 13 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பாண்டாக்களும் சொந்த ஊரான சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோர் திரண்டு பாண்டா கரடிகளை வழியனுப்பி வைத்தனர். உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூரசம்ஹாரம் வரும் 12ஆம் தேதி குலசை கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெறும். இந்த திருவிழாவுக்காக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் காப்பு கட்டி மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள். காளியம்மன், விநாயகர், முருகன் என கடவுள்களின் வேடமணிந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள். குலசை தசரா திருவிழா இன்று தொடங்குவதையொட்டி முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. காந்தாரா படத்தின் 2ஆம் பாகத்தில் ரிஷப் ஷெட்டிக்கு தந்தையாக மோகன்லால் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் மோகன்லாலை ரிஷப் ஷெட்டி சந்தித்திருந்த புகைப்படங்கள் வெளியாகின. கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த திரைப்படம் காந்தாரா. இந்த படம் கன்னடத்தை தொடர்ந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் வரவேற்பை பெற்று மொத்தம் 400 கோடி ரூபாய் வசூலித்து பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. இதனையடுத்து படத்தின் 2ஆம் பாகம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. இதை பான் இண்டியா அளவில் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர்.